ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோ லெக்சர்ல நம்ம எதை பத்தி ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இன்டர்போலேஷன் மெத்தட் வச்சு நம்ம எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஆரிஜின் டூல்ல கண்டுபிடிக்கலாம்ங்கிறது தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம லீனியர் இன்டர்போலேஷன் மெத்தட் அஸ் வெல் அஸ் நார்மலைசேஷன் மெத்தட் வச்சு எப்படி ரெஸ்பான்ஸ் டைம் கண்டுபிடிக்கலாங்கிறது பார்த்தோம். பட் இந்த டைம் வந்து நம்மளோட அப்ஜெக்ட் வந்து என்னன்னா கம்ப்ளீட்லி லீனியர் இன்டர்போலேஷன் எப்படி ஆரிஜின் டூல்ல பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுல நம்ம வந்து ஆம்ப்ரோமெட்ரியில நமக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபைல் எனக்கு வரும். ஸோ நான் வந்து ஆக்சிடேஷனோ இல்லை ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது எனக்கு எய்தர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹைப்பர்போலிக் கர்வா வரலாம், இல்லாட்டி எனக்கு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டிகே கர்வா வரலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஹைப்பர்போலிக் கர்வா வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை நார்மலைஸ் பண்ணணும். ஓகே. நார்மலைஸ் பண்றது வந்து 0 to 100 மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு இந்த நார்மலைஸ்ட் பண்ணக்கூடிய வேல்யூவை நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்குவேன். இந்த டைம்ங்கிறத நான் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்குவேன். ஓகே. ஸோ இது பண்ண பிறகு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து இப்போ மேனிப்புலேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எதுக்கு நேச்சுரலா பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்ங்கிறது இப்போ வந்து 0 to 100 இருக்கா, இது வந்து எனக்கு வந்து 0, அதே மாதிரி 1, அதே மாதிரி அப் டு எனக்கு என்னது 90, 95, 99, 100 இந்த மாதிரி எனக்கு வேல்யூ வரும். அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூல எனக்கு என்ன வரும்னா டைம் வரும். புரியுதா? அப்போ எனக்கு வந்து 99 பக்கத்துல எனக்கு என்ன டைம் வேல்யூ வருதோ அதுதான் என்னுடைய ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? ஸோ இது மாதிரி நம்ம 90, 95 பக்கத்துல என்ன டைம் வேல்யூ வருங்கிறது நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ் மேக்ஸ் மைனஸ் எக்ஸ் மினிமம் டிவைடட் பை ஸ்டெப் சைஸ் பிளஸ் ஒன். ஸோ அப்பனா இது என்னது அப்படிங்க கேட்டீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எக்ஸ் எக்ஸ் மினிமம் வந்து எனக்கு ஜீரோல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. என்னுடைய டேட்டா பாயிண்ட் வந்து எனக்கு எக்ஸ் மேக்சிமம் வந்து 100ல இருக்கு. ஸோ இப்போ எனக்கு மொத்தமா எனக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் எனக்கு தேவை? எனக்கு வந்து டிசைர்டு ஸ்டெப் சைஸ் வந்து எவ்வளவுனா 0, 1, 2 இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். அப்ப என்னோட ஸ்டெப் சைஸ் ஆக்சுவலா என்னது? 1. புரியுதா? 0 பிறகு அடுத்து எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1. 1க்கு பிறகு அடுத்து எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2. அப்போ ஸ்டெப் சைஸ்ங்கிறது 1. அப்போ இதுல நான் ஃபார்முலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸ் மேக்சிமம்ங்கிறது 100, மினிமம்ங்கிறது 0. ஓகே. டிவைடட் பை ஸ்டெப் சைஸ் என்னது? 1. 1 பிளஸ் 1 அப்பனா 100 டிவைடட் பை 1 எவ்வளவு? 100 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 101. புரியுதா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 101. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் வந்து என்னன்னா, எனக்கு கர்வ் வந்து எனக்கு எக்ஸ்பனென்ஷியலா எனக்கு டீகே ஆகுது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நான் வழக்கமா நான் வந்து நார்மலைஸ் வந்து 0 to 100ங்கிறத நான் பண்ணிக்குவேன். அப்ப பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் டீகேல தான் வரும். ஏன்னா எந்த வேல்யூ வந்து எனக்கு ஹையர் வேல்யூவா வருதோ அதுக்கு தான் வந்து இந்த 100ங்கிறது வேல்யூ வந்து அசைன். ஓகே. ஸோ இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த நார்மலைஸ்டு வேல்யூ இருக்கு தெரியுமா, இதை நான் 100 வச்சு நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஹைப்பர்போலிக் கர்வ் வரும். ஓகே. ஸோ இந்த ஹைப்பர்போலிக் கர்வ் வந்த உடனே இந்த 100 மைனஸ் நார்மலைஸ்டு வேல்யூவை நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல கன்வெர்ட் பண்ணுவேன். இந்த டைம் இருக்கு தெரியுமா, இந்த டைமை நான் ஒய் ஆக்சிஸ்ல நான் கன்வெர்ட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு இந்த நார்மலைஸ்டு வேல்யூவை நான் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து நான் வந்து எக்ஸ் மேக்ஸ் மைனஸ் எக்ஸ் மினிமம் டிவைட் பை ஸ்டெப் சைஸ் பிளஸ் ஒன். புரியுதா? ஸோ நான் வழக்கமா நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒருவேளை ஜீரோல இருந்து எனக்கு 100ல எனக்கு முடியுது அப்படின்னா எனக்கு 0, 1, 2, 3 இது அப்படி இருந்து எனக்கு 100 வரைக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு மொத்த நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் நான் எவ்வளவு எடுக்கிறது, அதுதான் என்னோட கேள்வி. அப்போ இதுல எக்ஸ் மினிமம்ங்கிறது 0, அதே மாதிரி எக்ஸ் மேக்சிமம்ங்கிறது 100. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் அப்ப நான் எவ்வளவு கன்சிடர் பண்ணோம்? அதுக்கு தான் நம்மளோட ஃபார்முலா ஆக்சுவல் என்னது? எக்ஸ் மேக்சிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் மினிமம் வந்து எவ்வளவு? 0. நம்பர் ஆஃப் டேட்டா நம்ம நம்ம ஸ்டெப் சைஸ் எவ்வளவு தேவை? இது வந்து 1 அப்படிதானே? அப்போ 1 பிளஸ் 1. ஸோ எனக்கு ஆன்சர் எவ்வளவு வந்துடும்? 101. புரியுதா? ஸோ இதுதான் செகண்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி வரும்னா, நமக்கு வந்து 0, 1, 2, 3 அப்போ 95, 99, 100 அப்படின்னு வரும். இதுல நமக்கு கரஸ்பாண்டிங் டி வந்து என்னன்னா இதுக்கு டைம் நமக்கு வரும். புரியுதா?
அப்போ 95 பக்கத்துல எனக்கு என்ன டைம் இருக்கோ அதுதான் என்னுடைய ரெஸ்பான்ஸ் டைம். புரியுதா? ஸோ அதே மாதிரி 19 பக்கத்துல எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆக்சுவலி என்னது T19. புரியுதா? ரெஸ்பான்ஸ் டைம். அது மாதிரி எனக்கு 90 பக்கத்துல இந்த T வேல்யூ என்ன வருதோ அதுதான் T90. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து நான் வந்து ஒரு சாம்பிளா வந்து ஒரு 2 டேட்டா பாயிண்ட் இங்க நான் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதா? இது ஒரு எக்ஸாம்பிள், இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நம்ம போன வீடியோ லெக்சர்ல நம்ம எப்படி மேனுவலா எப்படி நம்ம இன்டர்போலேஷன் மெத்தட் வச்சு நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் கண்டுபிடிச்சோங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி இந்த செகண்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கும் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட என்ன ப்ரொஃபைல் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு டைம் எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக என்னுடைய கரண்ட் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா எப்படி ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா என்ன ஆகுது எனக்கு வந்து கரண்ட் வந்து எனக்கு வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேயா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த 2 மெத்தட நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் டைம் அட் 90 99 அது மாதிரி 95% ஆஃப் தி மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸ் நான் எதை கன்சிடர் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியலி எனக்கு என்னது டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதை வந்து நான் எப்படி ஆரிஜின் ப்ரோல எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத நான் இப்போ நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி இதுதான் என்னுடைய எக்ஸ்போனென்ஷியலா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதை வந்து நீங்க மேல இருந்து அப்படியே கீழே வரைக்கும் பாருங்க எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா டிக்ரீஸ் ஆகுதா? ஓகே. அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்ணுவேன் இங்க வந்து நார்மலைஸ்ங்கிறத செட் பண்ணிட்டு நார்மலைஸ் 0 to 100ங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுத்துருக்கேன். புரியுதா? ஸோ இது நான் கொடுத்த பிறகு இதுல எனக்கு வந்து ரீகால்குலேட் மோட் நான் நன்ங்கிறத எடுத்துக்கிறேன். அது பிறகு நான் அடிஷனலா என்ன பண்றேன் ஒரு காலம் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ காலம் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இதுல நான் என்ன ஆக்சுவலி கொடுக்கணும்னு நான் சொன்னேன் 100 மைனஸ் காலம் சி. புரியுதா? ஸோ 100 மைனஸ் காலம் சி இப்படி நான் ஆக்சுவலா போட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து 0 to 100ங்கிறது வந்துடும். புரியுதா? ஸோ இப்போ இது வேணா நான் உங்களுக்கு பிளாட் போட்டு காமிக்கிறேன். இங்க தெரியுதா? இப்போ எனக்கு 0 to 100ங்கிறது எனக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ப்ரொஃபைல் வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொன்னு 2 அடிஷனலா நியூ காலம் ஓபன் பண்ணிட்டு இதை வந்து ஈங்கிறத நான் செட் அஸ் எக்ஸ்ங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நான் என்ன சொன்னேன் இந்த நார்மலைஸ்டு வேல்யூ தான் நான் வந்து இப்போ எதை நான் ஆக்சுவலி கொடுக்க போறேன் நான் வந்து எக்ஸ் ஆக்சிஸா நான் வந்து இப்போ கொடுக்குறேன். புரியுதா? ஸோ இதுல லாக் நேம் வந்து நான் 100 மைனஸ் நார்மலைஸ்டு வேல்யூங்கிறத நான் இங்க நான் மென்ஷன் பண்றேன். ஓகேயா? இப்போ ஒய் ஆக்சிஸ்ங்கிறத நான் எதை கொடுக்குறேன் நம்மளோட டைம். ஓகே. ஸோ டைம் வேல்யூங்கிறது இங்க நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் முன்னாலே நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ எனக்கு வந்து என்னது 0 to 100 இருக்கு. அப்படித்தானே? அப்போ 0 to 100 இருக்குன்னா நம்ம வந்து என்ன மெத்தட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணணும் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட். அப்ப நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ் மேக்ஸிமம் ஆக்சுவல் எவ்வளவு 100. அப்படித்தானே? சரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னோட எக்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு 100 எக்ஸ் மினிமம் 0. புரியுதா? இப்போ இதுல வந்து ஆக்சுவலா ஸ்டெப் இன்க்ரீஸ் எவ்வளவு இருக்கு இதுல பார்த்தோம்னா கொஞ்சம் ரேண்டமா இருக்கு. அப்படித்தானே? பட் ஆனா எனக்கு எவ்வளவு வேணும் 0 அதுக்கு அடுத்த 1 அதுக்கு அடுத்த 2 இந்த மாதிரி தான் எனக்கு வேணும். அப்படின்னா என்னோட ஸ்டெப் சைஸ் எவ்வளவு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஒவ்வொரு பாயிண்டாவது எனக்கு கூடுது. புரியுதா? அப்போ இதை தான் நான் இங்க என்ன ஆக்சுவலா மென்ஷன் பண்றேன் எக்ஸ் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் எவ்வளவு எனக்கு வந்து 0 டிவைடட் பை ஸ்டெப் சைஸ் எனக்கு தேவை 1. ஸோ பிளஸ் 1 அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 101ங்கிறது எனக்கு வந்துடும். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இது வந்து டைம். ஓகே. ஸோ இதை வந்து நான் வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் டைம்ங்கிறது. ஸோ இப்போ இது ரெண்டுமே நான் காப்பி பண்ணிட்டு அனாலிசிஸ் போறேன். ஓகே. அனாலிசிஸ் போறேன். இங்க இன்டர்போலேட் ஸ்லாஷ் எக்ஸ்ட்ராபோலேட் இருக்கா இதுல போய் ஓபன் டயலாக். ஓகே. ஸோ ஓபன் டயலாக் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் எனக்கு ஆக்சுவலி எவ்வளவு தேவை 101. புரியுதா? 101 போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் நியூ எக்ஸ்5 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இதுதான் ஆக்சுவலா என்னோடது என்னது நார்மலைஸ்டு வேல்யூ. ஓகே. இது வந்து ஆக்சுவலி என்னது இன்டர்போலேட்டட் லீனியர் இன்டர்போலேஷன் ஆஃப் டைம். புரியுதா? இப்போ நான் அப்படியே நான் கீழே வந்து நான் டிராக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ இதுல பாருங்க
இப்போ என்னுடைய 90% ரெஸ்பான்ஸ் டைம் வந்து ஆக்சுவலா எது நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் 90%. அதோட ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 27.9722. அதே மாதிரி 95 இங்க இருக்கா, அதுக்கு பக்கத்துல எனக்கு என்ன வேல்யூ வருது, 47.85. 99 பக்கத்துல எனக்கு என்ன வருது, 83.4. புரியுதா? சோ இந்த வேல்யூ என்னோட பவர் பாயிண்ட்ல வேல்யூல இருக்காங்கிறது நம்ம இப்ப பார்ப்போம். சோ இங்க பார்த்தா தெரியுதா, T99 83.4 இருக்கு. இங்க பாருங்க 99 பக்கத்துல 83.4 இருக்கு. அப்ப எனக்கு கரெக்ட். 95 பக்கத்துல 47.85 இருக்கா, இங்க நமக்கு எவ்வளவு இருக்கு, 47.85 இருக்கு. அப்போ இதுவும் கரெக்ட். 90 பக்கத்துல எனக்கு 27.97 இருக்கு, இங்க எனக்கு 27.97 இருக்கு. புரியுதா? சோ இது வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட். புரியுதா? நம்ம ஆரிஜின்ல இருந்து எப்படி ஈஸியா வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் டைம்ங்கிறது கால்குலேட் பண்ணலாம்ங்கிறது பார்த்தோம். ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, எனக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட். ஓகே. எனக்கு இந்த மாதிரி எனக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட் போல எனக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் டைம் கண்டுபிடிக்கலாம்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் நார்மலைஸ்டு வேல்யூங்கிறத எடுத்துக்கிறேன். 0 to 100 வந்தோடனே நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ரீகால்குலேட் மோட் நான் நன்னுங்கிறத கொடுத்துட்டு இதை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டஸ்ல போய் எக்ஸ்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இன்னொரு காலமை நான் ஆட் பண்ணிட்டு இந்த டைம் வேல்யூவை அப்படியே வந்து நான் காப்பி பண்ணி இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டைம் செகண்ட்ஸை நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதாவது என்னது, எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், எனக்கு 100ல முடியணும். ஆனா எனக்கு ஸ்டெப் சைஸ் ஒன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் எவ்வளவு இருக்கணும், 101 இருக்கணும். புரியுதா? ஸோ இதான் நம்ம போன ப்ராப்ளம்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன், நான் வந்து அனாலிசிஸ் போறேன், மேத்தமெட்டிக்ஸ் போறேன், இன்டர்போலேட் அண்ட் எக்ஸ்ட்ராபோலேட், ஓப்பன் டயலாக். ஓகே. ஸோ இதுல நான் வந்து 100ங்கிறது என்ன இருக்கலாம், இப்போ இதுல எக்ஸ் மேக்சிமம் ஆக்சுவல் எவ்வளவு, இதுல பாருங்க நீங்க எக்ஸ் மேக்சிமம் இருக்கலாம், இதுல எக்ஸ் மினிமம் 0. புரியுதா? அப்போ இந்த இடத்துல இதை நம்ம மாத்தணும், எக்ஸ் மினிமம். புரியுதா? எக்ஸ் மேக்சிமம் ஆக்சுவல் என்னது 100. இந்த 100 வந்து நான் இங்க கொண்டு வருவேன். புரியுதா? சோ லீனியர் டேட்டா பாயிண்ட்ல இங்க வந்து 101ங்கிறத நான் இப்போ கொண்டு வருவேன். ஓகே. சோ இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து நான் எக்ஸ் பை ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணல. என்னதுல எக்ஸ் பை ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிட்டு அனாலிசிஸ்ல போறேன், மேத்தமெட்டிக்ஸ்ல போறேன், இன்டர்போலேட் எக்ஸ்ட்ராபோலேட், ஓப்பன் டயலாக். ஓகே. சோ நான் as usual நான் சொன்ன மாதிரி எனக்கு எக்ஸ் மினிமம் எக்ஸ் மேக்ஸிமம் 0 100ங்கிறது இருக்கு. புரியுதா? இந்த நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட் மட்டும் நான் வந்து 101ங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். புரியுதா? கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல அவுட்புட் இடத்துல நான் என்ன கொடுத்துக்கிறேன், நியூ எக்ஸ் ஒய் கொடுத்துக்கிட்டு இங்க நான் ஓகே அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப நான் எதை நேச்சுரலா நான் பாக்குறேன், இதை நான் கீழே ட்ராக் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா எது தெரியும், எனக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா 95 பக்கத்துல எனக்கு என்ன இருக்கு, 14.76. இங்க பாருங்க 95 பக்கத்துல 14.94 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே வேல்யூ இருக்கு. 90%ல பாருங்க, இங்க 90% எனக்கு வேல்யூ வந்து 11.23, இங்க 11.33 இருக்கு. 99%ல எனக்கு இங்க 23.04 இருக்கு. ஆனா இங்க வந்து 24.03 இருக்கு. புரியுதா? அப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம இது வரைக்கும் நம்ம லீனியர் இன்டர்போலேஷன் இருக்கலாம். அதாவது லீனியர் இன்டர்போலேஷன் வந்து நம்ம மேனுவலா நம்ம கால்குலேட் பண்ணாதான் இந்த மெத்தட். புரியுதா? நம்ம எஸ்டடி கிளாஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணது. இதே இதை ஆர்ஜின் ப்ரோல வச்சு நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நான் சொன்ன இந்த ப்ரோட்டோகாலை நீங்க ஆக்சுவலா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே.